இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் சேர்த்தா 8 பில்லியன் பாப்புலேஷன். இவங்கள்ட்ட இருக்க சொத்தை விட அந்த டாப் 1% அவங்கள்ட்ட இருக்க சொத்து அதிகம். அவங்க தான் 13 ஃபேமிலிஸ் ஆஃப் இலுமினாட்டிஸ். அந்த 13 ஃபேமிலிஸ் யாரு, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் சொல்றேன். முதல் குடும்பம் அஸ்டர். இவங்க அமெரிக்கன் வெல்த்தே கிரியேட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்தவங்க. நம்பர் 2 பன்ட்ரி ஃபேமிலி. முதலில் அமெரிக்கால உளவுத்துறை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஆரம்பமா இருந்தவங்க. நம்பர் 3 கோலன்ஸ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா இவங்க சாத்தான வழிபடுறவங்க. நம்பர் 4 டிபார்ட் ஃபேமிலி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஹிரோஷிமா நாகசாகில போட்ட பாமே இவங்க தான் டிசைன் அண்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மேஜரா மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ். நம்பர் 5 ஸ்ட்ரீமன் ஃபேமிலி. இவங்க ஓல்ட் இண்டஸ்ட்ரியலா பவர்ஃபுல் அண்ட் வெல்த்தியஸ்ட் ஃபேமிலியா இருந்தவங்க. நம்பர் 6 லீ ஃபேமிலி. இவங்க பேசிக்கா சைனீஸ் ஃபேமிலி. சைனா உலக நாடு லிஸ்ட்ல முன்னாடி வரணும்னு சொல்லி ஒரு பெரிய புள்ளியா ஒர்க் பண்றவங்க தான் லீ ஃபேமிலி. நம்பர் 7 கென்னடி ஃபேமிலி. ரொம்ப நல்ல ஃபேமஸான ஃபேமிலி, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்திருக்காரு. நம்பர் 8 ஒனஸ் ஃபேமிலி. அதாவது மெரைன் சம்பந்தமான பிசினஸ்ல பெரிய ஆதிக்கமா இருக்காங்க. நம்பர் 9 ராய்னால்ட்ஸ் ஃபேமிலி. அதாவது உலகத்துல உள்ள எல்லா போதைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு குடும்பம். நம்பர் 10 ராக்கஃபெல்லர் ஃபேமிலி. இவங்க கைக்குள்ள இருக்கிறது ஆயில் இண்டஸ்ட்ரி. அந்த பீரியட்ல 95% ஆஃப் ஆயில் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நம்பர் 11 ராட்சைல்ட் ஃபேமிலி. இவங்க கண்ட்ரோல் பண்ணது வேர்ல்ட்ல உள்ள ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் செக்டார். நம்பர் 12 இந்த ஃபேமிலி தான் ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அவங்க தான் ரஷல்ஸ் ஃபேமிலி. நம்பர் 13 வான்வின் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி அமெரிக்கன் அரசியல்ல பெரும் செல்வாக்கு கொண்டவங்க.